நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் விஜி டைரி. நான் உங்கள் விஜி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நாம் டிசம்பர் 4 இந்திய கப்பல் படை தினத்துக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு என்னைய ஈச்சம்பாக்கம் பீச்சுக்கு கூப்பிட்டு போனான். அந்த பீச்சில் நாங்கள் ரொம்ப வீடியோஸ் எடுக்கலை. சொல்லப்போனால் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். அந்த பீச்சில் எடுத்த 2-3 வீடியோஸு ஃபோட்டோஸு போடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் போடக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, நான் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஈச்சம்பாக்கம் பீச் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு சிலம்பு ட்ரெயினில் 3rd AC புக் பண்ணி வந்துட்டுருந்தேன். அப்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர்ஸ். ஏன்னா ஒருத்தராக அறைகள் சேர்ந்தாங்க, ஒரே பெட்டியில் சேர்ந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னே தெரியல, யாருன்னு தெரியல. நீ எப்போ வந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்றாங்க. ஒருத்தவங்க அனஸ்தீசியா அந்த ட்ரௌசியோடையே அந்த மயக்கம் அந்த ஒரு ஃபீலோடைய அவங்க வந்தாங்கன்னாங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தாங்க. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் ஒரு சீனியர் டாக்டர்ஸ். அவங்க குழந்தைகளே கல்யாணத்து வயசில் வரைக்கும் இருக்கிற ஒரு டாக்டர்ஸ். அவங்க எல்லாருமே சர்ஜன்ஸ் தான். அவங்க பேசிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் கவனித்ததையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாருமே டாக்டர்ஸ் பற்றி. ஆனால் அவங்க லைஃப்பை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க தெரியுமா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். அவங்க சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு நீ அந்தமான் 1 வாரம் ட்ரிப்பு போடுறி. ஏன்னா நாங்கள் அங்கே போய் தங்கி ஹேவ்லாக் தீவுக்கு போயிட்டு அங்கே ஸ்கூபா டைவிங்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். உடனே அந்த டீமில் எல்லோரும் சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அந்த டாக்டர்ஸ் புறமே எவ்வளோ டைமே கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஓடுறாங்க. ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு மைக்ரேன் இருக்குது, மல்லிகைப்பூ வாசமே ஆகாது, அதனால் அந்த மல்லிகைப்பூ வாசத்துக்காக அந்த மைக்ரேன் நம்ம டேப்லெட்ஸ் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபீலை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க தைவான் தீவு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்வளோ டைம் இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு குடும்பத்தெல்லாம் ஒதுக்கிட்டு தன்னோட இண்டிவிஜுவலாக போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி அவங்க ஜாபில் வரும்போது ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த 1 வாரம் அவங்களுக்கு வருமானம் போகத்தாங்க செய்யும். ஆனால் அவங்க அதெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதை நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டே வந்தோடனே நான் சொன்னேன், நான் டீச்சராக இருக்கேன். சில நேவின்றதெல்லாம் நான் சொல்லலை, நான் ஒரு டீச்சராக இருக்கேன்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, எங்களை உருவாக்குனதே நீங்கள் தானே, உங்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு எல்லோரும் எனக்கு வணக்கம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன், உங்களோட எல்லாம் சேர்ந்து நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். உடனே டாக்டர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈகோவே இல்லைங்க. அதுதான் இது நாட்டில் சின்ன சின்ன பார்க்குறவங்க, வேலை பார்க்குறவங்க அவ்வளோ ஈகோவாக மண்டகமாக அப்படி இருக்காங்க. அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ். அவங்க பிள்ளைகளே டாக்டர்ஸாக என்ன இருக்காங்க. எல்லாருமே டாக்டர்ஸாக தான் இருக்காங்க பிள்ளைங்க கூடமே. அதில் கூட ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என் பொண்ணு என் பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இன்னொரு டாக்டர் அவங்க ஸ்கூலில் இருந்தே பழக்கம். நானும் எஸ்ன்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க தெரியுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், மக்கள் வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கே அது ஒரு பாடமாக இருந்துச்சு. ஒரு சென்னைக்கு போகிறதுக்குள்ளே போக டிக்கெட்டு வர டிக்கெட்டு ஐயோ புக் பண்ணணுமே, அவங்க அதுக்கெல்லாம் நினைக்கல. அப்போ நான் சொன்னேன், எல்லோரும் டாக்டர்ஸ் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. காரைக்குடியில் எங்கள் காலேஜ் மேட் டாக்டர்ஸ் ஒரு சாரோட பையனுக்கு கல்யாணம், அதுக்காக நாங்கள் எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பலை. அவங்க அப்போ தான் டுகெதர் ஆகுறாங்க, அதனால் பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன். ஆக்சுவலாக நான் முடிச்சு பார்க்கும்போது காரைக்குடியெல்லாம் தாண்டி வச்சுக்கலாம், அவங்க இறங்கி போயிட்டாங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை என்னமோ தெரியல, இது ஒரு சாதாரண ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதில்ல. சில சமயம் எதேச்சியாக விலை மதிப்பு மிகுந்த ஒரு ஃபோட்டோ கிடைக்கும் பார்த்தீங்களா? அதை எனக்கு அந்த ஃபோட்டோ ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அந்த ஃபோட்டோஸை போட்டு ஈச்சம்பாக்கம் பீச்சில் இருக்கிற அந்த வீடியோவும் போடணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டேங்க. ஏன்னா அதனால் இந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும். என்ன வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம்.
மீன் பிடிக்கிறேன் கடல் தான். என்ன இந்த வீடியோஸு ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்களாங்க? உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை அமுக்குங்க. அந்த பெல் பட்டன் அமுக்கும் போது இந்த ஆல் அப்படின்னு வரும், அதை அமுக்கணும்னு சொல்கிறாங்க. பெல் பட்டன் அடித்தாலும் அப்போ ப்ரைவேட்டு பர்சனலைஸ்டு ஆள்னு வரும். இந்த ஆள் அடித்தாலும் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை இந்த சேனலை ஆதரிக்கணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். சமையல் வீடியோஸ் கூட அடுத்தப்பல நான் போடணும்னு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ ஃபோட்டோஸ் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கங்க.